வணக்கம். இன்னைக்கு நாம டெஸ்மண்ட் மாரிஸ் எழுதின ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போறோம். அதோட பேரு த நேக்கட் ஏப். அதாவது தமிழ்ல சொன்னோம்னா ஆடைகளற்ற மனித குரங்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம போட்டிருக்கிற துணி, நம்ம நாகரிகம், கலாச்சாரம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம யாரு? ஒரு விலங்கியல் பார்வையில நம்மள நாமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஆமா. இந்த பார்வை சிலருக்கு கொஞ்சம் ம் அதிர்ச்சியா இருக்கலாம். என்னது? நாம வெறும் மிருகமா? அப்படின்னு தோணலாம். ஆனா மாரிஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட காதல், குடும்பம், சமூகம்னு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை விதிகள புரிஞ்சுக்க, நாம முதல்ல நம்மளோட உயிரியல் அடையாளத்தை ஏத்துக்கணும். சரி, அப்ப அந்த ஆடைகளை உரிச்சு பார்க்கலாம். மாரிஸோட வாதத்தோட மையப்புள்ளியே பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? நாம மரங்கள்ல பழம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு குரங்கினோம், ஆனா சூழல் நம்மள காடுகளை விட்டு வெளியே திறந்த வெளிக்கு தள்ளுச்சு. ஆமா, முழுசா மாத்திடுச்சு. நம்ம வாழ்க்கை முறையே தலைகீழா மாறிடுச்சு. நம்ம பழந்திங்கிறத விட்டுட்டு மாம்சம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது நாம வேட்டையாட ஆரம்பிச்சோம். அதனால தான் மாரிஸ் நம்மள த ஹண்டிங் ஏப், அதாவது வேட்டையாடும் குரங்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு மாற்றம்தான் நம்மளோட பல குணங்களுக்கு ஆரம்ப புள்ளி. ஆனா இந்த வேட்டையாடும் குரங்குன்ற மாற்றம் மட்டும் தனியா நடக்கலையே. புத்தகம் சொல்ற மாதிரி இதனால நம்ம உடல் அமைப்புல பல மாற்றங்கள் ஒரே நேரத்துல நடந்துச்சே. ரொம்ப சரியான கேள்வி. இது ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. வேட்டையாடணும்னா தூரமா பார்க்கணும், வேகமா ஓடணும். அதுக்கு நாம நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சோம். சரி. நிமிர்ந்து நின்ன உடனே நம்ம கைகள் ஃப்ரீ ஆச்சு. ஆமா, கைகள். அந்த கைகளால நாம ஆயுதங்களை செஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சோம். ஆயுதங்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சதும் நம்ம மூளை இன்னும் பெருசா வளர ஆரம்பிச்சது. இப்படி ஒன்னோட ஒன்னு எல்லாமே இணைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா இந்த வேட்டையாடும் வாழ்க்கை முறை ஒரு புது பழக்கத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் வீடு, ஒரு நிலையான தங்குமிடம். கரெக்ட். மத்த குரங்குகள் மாதிரி நம்மால நாடோடியா சுத்த முடியல. ஏன்னா வேட்டையாடின இரைய ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், அங்க பெண்களும் குழந்தைங்களும் பாதுகாப்பா இருக்கணும். இப்படி ஒரு ஹோம் பேஸ் தேவைப்பட்டது. இந்த ஒரு சின்ன விஷயம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஆதாரம் புத்தகத்துல இருக்கு. தெள்ளுப்பூச்சி. இது எப்படி நம்ம கதைக்குள்ள வருது? கேட்கவே விசித்திரமா இருக்கு. ஆமா, ஆனா இது ஒரு அருமையான துப்பறியும் வேலை மாதிரி. ஆ. பொதுவா பிரைமேட் இனங்களுக்கு தெள்ளுப்பூச்சி தொல்லை கிடையாது. ஓ, அப்படியா? ஏன்னா தெள்ளுப்பூச்சி வளர்ந்து ஒரு முழு பூச்சியா மாற ஒரு நிரந்தரமான கூடு இல்லனா குகை தேவை. குரங்குகள் இடம் மாறிட்டே இருக்கிறதால தெள்ளுப்பூச்சியால அங்க வாழ முடியாது. ஆனா நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட தெள்ளுப்பூச்சி இனம் இருக்கு. அப்போ அதோட அர்த்தம்? அதோட அர்த்தம், நாம ரொம்ப ரொம்ப காலமாவே ஒரு நிலையான இடத்துல வாழ்ந்திருக்கோம். ஒரு சின்ன பூச்சி நம்ம வாழ்க்கை முறையில நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு சாட்சியா இருக்கு. ஒரு திள்ளுப்பூச்சியை வச்சு இதை கண்டுபிடிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அப்படி ஒரு வீடுன்னு செட்டில் ஆனது எல்லாத்தையும் சுலபமாக்கலையே. குறிப்பா ஆண்கள் வேட்டைக்கு போகும்போது பெண்கள் தனியா இருக்க வேண்டிய சூழல் வருது. இது மத்த குரங்கு இனங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. மிக மிக முக்கியமான ஒரு சிக்கல் இது. எந்த ஒரு ஆண் குரங்கும் தன் துணிய தனியா விட்டுட்டு பல நாள் போகாது. அப்படி போனா திரும்பி வர்றப்போ அந்த பெண் வேறொரு ஆணோட இருக்கலாம். இது குழுவுக்குள்ள பெரிய சண்டைகளை உருவாக்கும். அப்போ ஆயுதங்கள் வச்சிருக்கிற நம்ம முன்னோர்கள் இதை எப்படி சமாளிச்சாங்க? எப்படி? அதுக்கு பரிணாமம் கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு தான் ஜோடி பிணைப்பு, பேர் பாண்ட். நாம இன்னைக்கு சொல்றோமே, காதல் வைப்படுவது, அதுதான். ஓ. இது பிரைமேட் உலகத்துல ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனா நமக்கு இது அவசியமா இருந்துச்சு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு ஆழமான பிணைப்பு. இதனால ஆண் திரும்பி வர்ற வரைக்கும் பெண் அவனுக்காக காத்திருப்பாள் என்ற நம்பிக்கை உருவாகுது. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. இந்த பிணைப்பு கொஞ்சம் என்ன சொல்றது, பலவீனமானதுன்னு மோரிஸ் சொல்றார். அப்போ இந்த புதிய காதல் பிணைப்பை இன்னும் வலுப்படுத்த என்ன தேவைப்பட்டுச்சு? கரெக்ட். அந்த பிணைப்பை வலுப்படுத்த பாலியல் உறவு இன்னும் தீவிரமாகவும் கவர்ச்சிகரமாகவும் மாற வேண்டியிருந்தது. இதனாலதான் மாரிஸ் ரொம்ப தைரியமா நம்மள உயிருள்ளவற்றிலேயே கவர்ச்சியான பிரைமேட் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய பட்டம். இதுக்கு என்னென்ன காரணங்கள் அவர் சொல்றாரு? பல காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, மத்த பிரைமேட் இனங்கள்ல பெண் விலங்கு கருவுறுவதற்கு தயாராகிற கொஞ்ச நாள் மட்டும்தான் பாலியல் ரீதியா ஈர்க்கும். ஆனா மனித பெண்கள் வருஷம் முழுக்க பாலியல் ஈர்ப்போட இருக்காங்க, கர்ப்ப காலத்துல கூட. இது மற்ற பிரைமேட்லுகள்ல குறைவில்லவே இல்ல. இருங்க, இது நம்பவே முடியல.
நாம 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சதுக்கும் பெண் உச்சக்கட்டத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி வேலை செய்யுது? புவியீர்ப்பு விசைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் மாரிஸோட ஒரு ஆஹா மொமெண்ட். விலங்கியல் ரீதியா பார்த்தா 4 கால்ல நடக்கிற விலங்குகள்ல பெண்ணோட பிறப்புறுப்பு பாதை கிடைமட்டமா இருக்கும். சரி. அதனால விந்தணுக்கள் ஈஸியா உள்ள தங்கும். ஆனா நாம நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சதும் அந்த பாதை கிட்டத்தட்ட செங்குத்தா மாறிடுச்சு. இதனால புவியீர்ப்பு விசையால விந்தணுக்கள் சுலபமா வெளியேறிவிட வாய்ப்பு அதிகம். ஓ, புரியுது. அப்போ தழுவல். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை எப்படி தூண்டுதுன்னு பார்க்கறப்ப பிரமிப்பா இருக்கு. இது சம்பந்தமா அவர் சுய பிரதிபலிப்பு, செல்ஃப் மிமிக்ரி அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்றாரு. ஆமா, இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடு தான். மத்த பிரைமேட்கள்ல பாலியல் சிக்னல்ஸ் பெரும்பாலும் பின்பக்கம் தான் காட்டப்படும். ஆனா நம்ம நேருக்கு நேரா பழக ஆரம்பிச்சதும் அந்த சிக்னல்ஸ் முன்பக்கத்துக்கு நகர வேண்டியிருந்தது. ம், அதனால பெண்களோட மார்பகங்கள் பின்பக்கத்தோட அரைக்கோள வடிவத்தை பிரதிபலிக்கும் விதமாவும், சிவந்த உதடுகள் பிறப்புறுப்பு இதழ்களை பிரதிபலிக்கும் விதமாவும் பரிணமிச்சிருக்கலான்னு மோரிஸ் வாதிடுகிறார். ஒரு நிமிஷம். இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது வெறும் ஊக மாதிரி தெரியலையா? அதாவது சிவந்த உதடுகள் பாலியல் ஈர்ப்புக்காக உருவானதுன்னு சொல்றது ஒரு கதை மாதிரி இருக்கு. இதுக்கு உண்மையிலே அறிவியல் ஆதாரம் இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி. இத நாம ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்ல முடியாது. இது மோரிஸ் முன்வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தேரி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நேரடி தொல்லியல் ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நடத்தையல் பார்வையில பார்த்தா இந்த விளக்கம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. எது பாலியல் ரீதியா ஈர்க்குதோ அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வாய்ப்பு அதிகம். அந்த அடிப்படையில தான் இந்த வாதம். சரி, இந்த ஜோடி பிணைப்பு குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஆனா நம்ம குழந்தை பருவம் மத்த விலங்குகளை விட ரொம்ப நீளமாச்சே. அதுவே ஒரு பெரிய சவால் தானே. ஆமா, இதுதான் புதிரோட அடுத்த பகுதி. நீண்ட குழந்தை பருவம் நமக்கு அவசியம். ஆனா அதனால ஒரு புது சிக்கல் வந்துச்சு. ஒரு குரங்கு குட்டி பிறந்த உடனே தன் தாயோட ரோமத்தை கெட்டியா பிடிச்சுக்கும். ஆமா. ஆனா நாம நேக்கட் ஏப், ரோமம் இல்லாத குரங்கு. அப்போ பிறந்த குழந்தையால அம்மாவை பிடிக்க முடியாது. இந்த நிலையில அந்த முக்கியமான தாய் சேய் பிணைப்பு எப்படி உருவாகும்? எப்படி? மோரிஸ் சொல்றார், ஒரு மனித குழந்தையோட புன்னகை ஒரு குரங்கு குட்டியோட பிடிமானத்துக்கு சமம். புன்னகையா? ஆமா, குழந்தை சிரிக்கிறப்போ தாய்க்கு ஒருவித பாசம் சுரந்து குழந்தைய இன்னும் டக்கர வச்சுக்க தோணும். இது ஒரு சமூக சமிக்கை. நான் இங்க இருக்கேன், என்ன கவனிச்சுக்கோ அப்படின்னு தாய்கிட்ட சொல்ற ஒரு வழி. அந்த பிடிமானத்தோட வேலைய புன்னகை செய்யுது. வாவ், இது ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இது தொடர்பா புத்தகத்துல இன்னொரு வியக்க வைக்கும் தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட 80% தாய்மார்கள் அவங்க வலதுகை பழக்கம் உள்ளவங்களா இருந்தா கூட குழந்தைய இடது பக்கம் தான் வச்சுக்கிறாங்களாம். ஏன்? இதுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான உயிரியல் காரணம் இருக்கு. குழந்தை கருவுல இருக்கும்போதே பல மாசமா கேட்டு பழகின ஒரே சத்தம் தாயோட இதய துடிப்பு. ஓ, சரி சரி. பிறந்த பிறகு பதட்டமா இருக்கிற குழந்தைய தாயோட இடது பக்கம், அதாவது இதயத்துக்கு பக்கத்துல அணைக்கும் போது அந்த பழக்கப்பட்ட சத்தம் குழந்தைய அமைதிப்படுத்துது. இது நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஆமா, இது சம்பந்தமா ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. பிறந்த குழந்தைகளை ஒரு நர்சரியில வச்சு ஸ்பீக்கர்ல இதய துடிப்பு சத்தத்தை ஒலிக்க விட்டுருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட குழந்தைகள் மத்த குழந்தைங்களை விட குறைவா அழுததாகவும் வேகமா எடக்கூடியதாகவும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த இடது பக்கம் அணைப்பன்றது ஏதோ ஒரு பழக்கம் இல்ல, அது ஒரு உள்ளுணர்வு. அப்போ நம்மளோட அடிப்படை கட்டமைப்பு இதுதான். வேட்டையாடுற குரங்கு, ஜோடியா வாழ்றோம், குழந்தைங்களை ரொம்ப நாள் பாத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம குகையில இல்ல, பெரிய பெரிய நகரங்கள்ல வாழ்றோம். இந்த நாகரிகம் நம்மளோட இந்த மிருக குணத்தை மாத்திடுச்சுன்னு சொல்ல முடியாதா? இதுதான் மோரிஸ் கேக்குற கடைசி மற்றும் முக்கியமான கேள்வி. அவரோட பதில் இல்ல. நாகரிகம் நம்மளோட அடிப்படை உயிரியல் அமைப்பை மாத்தல. அதுக்கு மேல ஒரு மெல்லிய பூச்சு மட்டும்தான் பூசியிருக்கு. அவர் ஒரு அருமையான ஒப்பீடு சொல்றாரு. வேட்டையாடுதல் என்பதை வேலை செய்தல்னோ, வேட்டையாடும் இடங்களை ஆஃபீஸ்னோ, வீட்டை வசிப்பிடம்னோ, ஜோடி பிணைப்பை திருமணம்னு மாத்தி படிங்க. பாருங்க, அடிப்படை கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம பண்ற எல்லாமே நம்மளோட அந்த பழங்கால மூளைக்கு மேல பூசின ஒரு மெல்லிய பெயிண்ட் மாதிரிதானா? கிட்டத்தட்ட அப்படிதான். உதாரணத்துக்கு, நம்ம மூதாதையர்கள் சின்ன சின்ன குழுக்களா வாழ்ந்தாங்க, எல்லாரையும் தெரியும். ஆனா இன்னைக்கு நகரங்கள்ல நாம ஆயிரக்கணக்கான தெரியாத முகங்களுக்கு நடுவுல நடமாடுறோம். இது நம்ம உயிரியல் அமைப்புக்கு ஒரு பெரிய அழுத்தம். அதனாலதான் நம்ம பஸ்லயோ லிஃப்ட்லயோ போகும்போது மத்தவங்க கண்ணை பார்க்காம தரையிலயோ இல்ல போன்லயோ பாக்குறோம். தெரியாம இடிச்சிட்டா உடனே சாரி கேக்குறோம். இதெல்லாம் அந்த அழுத்தத்தை சமாளிக்க நாமளே உருவாக்கிக்கிட்ட சமூக விதிகள்.
ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம், அந்த வேட்டையாடும் குரங்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படியானால் நமது நவீன காலத்து மன அழுத்தம், சமூக சிக்கல்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட நாகரிக வாழ்க்கைக்கும் நம்ம அடிப்படை விலங்கியல் இயல்புக்கும் இடையில இருக்கிற உராய்வு தானா? அதுதான் மாரிஸோட மையக்கருத்து. நம்மளோட அடிப்படை தேவைகளான குழு உணர்வு, ஒரு ஜோடி பிணைப்பு, சவாலான வேலைகள், இதையெல்லாம் மதிக்காத ஒரு சமூகத்தை நாம உருவாக்கினா அது தோல்வியில தான் முடியும்னு அவர் எச்சரிக்கிறார். இந்த உரையாடல்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நாம ஏன் காதலிக்கிறோம், ஏன் சிரிக்கிறோம், குழந்தைய ஏன் ஒரு குறிப்பிட்ட பக்கமா தூக்கி வச்சுக்கிறோம்னு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆழமான பரிணாம கதை இருக்கு. இந்த விலங்கியல் பார்வை நம்மள பத்தின நம்ம எண்ணத்தையே மாற்றுது. ஆமா, கடைசியா மோரிஸ் நம்மள ஒரு முரண்பாடான சிந்தனையோட விட்டுட்டு போறார். நம்மளோட பாலியல் அமைப்பு, அதாவது ஜோடிகளை பிணைச்சு குழந்தைங்களை பெற்று வளர்க்கறதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா செயல்பட்டுடுச்சு. நம்ம இனம் உலகத்தையே ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு பெருகிடுச்சு. ஆனா இப்போ நவீன மருத்துவம் மூலமா நாம இறப்பு கட்டுப்பாட்டை, அதாவது டெத் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். இதனால வரலாற்றிலேயே முதல் முறையா நம்மளோட இந்த மாபெரும் வெற்றியே நமக்கு எதிரா திரும்புது. எப்படி? அதிக மக்கள் தொகையால நாம இப்போ பிறப்பு கட்டுப்பாட்டை, அதாவது பர்த் கண்ட்ரோலை தீவிரமா கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். பல மில்லியன் ஆண்டுகளா இனப்பெருக்கத்தை மையமா வச்சு உருவான நம்ம பாலியல் அமைப்பு மேல நாமளே ஒரு பெரிய தாக்குதலை தொடுக்கிறோம். இனப்பெருக்கம்னு நோக்கத்தை அதிலிருந்து பிரிக்கிறோம். நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். இனப்பெருக்கம் அன்ன மிக அடிப்படையான உயிரியல் உந்துதல நம்ம நனவோடு கட்டுப்படுத்தும் போது நேக்கட் ஏப் அன்னோ நம்ம இயல்புல வேற என்னென்ன எதிர்பாராத விளைவுகளும் மாற்றங்களும் தொடரும். யோசிச்சு பாருங்க.